இன்னைக்கு என்ன டிஷ் பண்ண போறோம்? நம்ம கோலா உருண்டை பண்ணலாமா? மட்டன் ஆர் பீஃப் ரெண்டில் எதில் ட்ரை பண்ணாலும் நல்லாயிருக்கும். கடையிலேருந்து வாங்கும்போது கறியை நல்லா கொத்தி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம பீஃபில் ட்ரை பண்ணியிருக்கோம். பேட்சாக தான் அரைக்க முடியும். ஸோ 2 கைப்பிடி அளவுக்கு அந்த கொத்துக்கறி போட்டிங்கன்னா அதே 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 1 கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை, 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் சோம்பு, 2 வரமிளகாய், அது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு பேட்சாக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பேட்ச்க்கும் இதே அளவு தான். அரைச்ச எல்லா பேஸ்ட்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொத்தமல்லி தலையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப பெரிய பால்ஸாக பிடிச்சிங்கன்னா ஃப்ரை ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சி வச்சுக்கிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நான் 1 பேட்ச் போட்டு எடுத்தனால ஆயில் வந்து இந்த கலர் இருக்குது. ஸோ நல்லா வந்து டீப் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான கோலா உருண்டை ரெடி ஆயிரும். ஸோ சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி, ஆனால் செஞ்சிங்கன்னா சீக்கிரம்